என்ன இன்னைக்கு ராட்டினத்தில் விளையாடுதியா என்ன? இல்லைக்கா, பார்க்க ஆசையாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு பயம், கதிரெல்லாம் நான் ஏற மாட்டேன். சத்தியா தைரியசாலி, சத்தியா ஏறுவா. எடி இனி ஏறியா? நான்லாம் ஏற மாட்டேமா, எனக்கு பயம். நீ தாண்டி தைரியசாலி, மாற்றி சொல்லுத. சரி சரி, 2 பேரும் ஏற வேண்டாம். வாங்க நம்ம அங்கிட்டு போவோம். அம்மா வந்திருக்கா என்னன்னு தெரியலையே, அங்கிட்டு போய் பார்ப்போம். என்னக்கா நம்மளும் தெரு தெருவா சுற்றுதோம், அத்தானே இன்னும் காணும். தெரியல இன்னைக்கு வராங்களோ என்னமோ. ஃபோன் பண்ணி கேட்கட்டாக்கா? வேண்டாம் சத்தி, ஃபோன்லாம் போட வேணாம். அவங்க எப்படியும் வருவாங்க. நேற்றே வந்தாகல்ல, இன்னைக்கு கண்டிப்பாக வருவாங்க. நம்பிக்கை. நோட் திஸ் பாயிண்ட். ஏன்க்கா நீ அத்தன்ட்டு பேசவே மாட்டேங்க? அப்படி பயமா ஒதுங்கி ஒதுங்கி நிற்க. இந்த கல்யாணம் உனக்கு சம்மதிச்சு தானே கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? எனக்கு பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணதாக. நம்மள்கிட்ட கேட்கறது என்ன, சின்ன வயசுலேயே அவங்க சொல்லிட்டு தான் வந்தாக. இல்லை நீ ரொம்ப அமைதியாகவே இருக்கியே. நேற்றும் அத்தான் நின்னாங்க, நீ என்னன்னு கூட பேசலையே. சத்தியா பேசின அளவு கூட நீ பேசலையே, அதான் கேட்டேன். அப்படி இல்லை நிகி, வம்பு என்னக்கா போய் ரொம்ப தான் பயந்துட்டே இருக்க. எப்படிலாம் பயப்படாத. எப்படி அது உங்கள் சொந்தக்காரங்க தானே, அடுத்த பையன்ட்டு பேசிட்டு இருந்தா தான் சரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். சொந்தக்கார பையன், அதுவும் முறை பையன், இப்படி பயந்துட்டு இருக்க நீ. இருக்குல்ல நிகி, நம்ம பேசிடுவோன்னு வையேன். அம்மா அப்பா பாவம்ல, அவங்கள தானே சொல்லுவாங்க. பாரேன் பொம்பளை பிள்ளை வளர்த்துக்கு லட்சணத்தை ஆம்பளை பையிலேருந்து பேசிட்டு நிற்கிதுன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நமக்கு பேசி முடிச்சிருக்குன்னு, தெரியாதவங்க அப்படி தானம்மா சொல்லுவாங்க. அதான் நம்ம இருக்க வர அம்மா அப்பாவுக்கு எந்த கெட்ட பேரும் எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கேன். ஏக்கா நீ எங்கேயோ போயிட்டக்கா, எப்படிக்கா இப்படிலாம் யோசிக்க? அதான் யாழினி அக்கான்னு சொல்கிறது. யாழ்னிக்கா இதுக்கே இப்படி சொல்லுதா? நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சால் நம்மளை தப்பாக எதுவும் நினச்சிருவாளோ என்னவோ தெரியல. சரி வா சத்தி, வாணிகி அங்கிட்டு வேணால் போவோம். ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஆனால் உட்காந்துருப்போம். வருவாங்க அம்மாவும் சித்தியும். ஆமாம் அவங்க இன்னும் காணலை. நம்மளும் சுற்றி சுற்றி தான் வரோம், அவங்கள காணல. அது வாசப்படியில் விளக்கு வைப்பாங்க. சாமி வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் விளக்கெடுத்து உள்ள வச்சுட்டு எல்லோரும் வருவாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் தான் ஆகும். நம்ம வேணால் அங்கிட்டு போய் இருப்போன்னே. அப்படியா? அவங்க இப்போ நேரம் ஆகுமா? சரி அப்போ வா, நம்ம கூட கொஞ்சம் 5 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அங்கே போய் உட்காரலாம். வா அங்கிட்ட வேணா போவோம். அங்கே நாட்டாமக்காரரு அவங்க குடும்பம் எல்லாம் அங்கிட்டு தான் இருப்பாங்க. வா அங்கே போவோம். ஐயோ அங்கேயா சந்தோஷம் இருப்பாங்களே, இந்த கீச்சு குரல்காரி வேறு இருப்பாள. வா சத்தி அங்கிட்டு போவோம், ஆளோடி போய் உட்காருவோம். வாக்கா போகலாம். சந்தோஷ் வீட்டில் உள்ளவங்களா? அதுக்கு என்ன வா. ஐயோ சந்தோஷ் வீட்டிலயா? அவங்க எல்லோரும் இருப்பாங்களே. சரி சந்தோஷ் வேற பேச சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாட்ட என்னதுன்னு கேட்போம். வா சத்தி, இங்கிட்டே நின்னா எப்படி? நீ சுற்றி பார்க்க எவ்வளவோ இருக்குது. வா சுற்றி பார்த்துட்டு அங்கிட்டு போய் இருப்போம். கால் வேற வலிக்குது. ஹோய் சத்யா, என்ன எங்கே போயிட்டு வர? ஆமாம் நான் எங்கே போகிறேன், நீங்கள் தான் எங்கேயா நிற்கீங்களா என்னன்னு பார்க்க வந்தேன். இப்போம்லாம் கண்டுக்கிறதே இல்லை சாரு. என்ன சத்யா இப்படிலாம் பேசுகிற? டெய்லி கோயிலில் நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். எங்கே உங்கள் ஜோடியை காணும்? ஜோடி தானே சுற்றுவீங்க. உங்கள் ஜோடி எங்கே போனா? சத்யா ஏன் ஜோடியா? ஏன் ஜோடி எங்க? என்கிட்ட தான் நிற்க. இந்த சாரியில சூப்பராக இருக்கு சத்யா. அப்படி பொண்ணு மாதிரி இருக்கு. ஹரியா இப்போ போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏதாவது கேட்டால் உடனே ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிடுறது. நான் எதுக்கு சத்யா ஐஸ் வைக்கணும்? உண்மையதான் சொல்லுதேன். உனக்கு ஐஸ் வைக்க மாதிரி தோணுதா இருக்கும். இன்னைக்கு தான் இந்த கோயிலில் கடைசி திருவிழா சத்யா. அடுத்த வருஷம் கோயில் திருவிழாக்கு நம்ம 2 பேரும் ஜோடியாக வருவோம். எப்படி சரிதானே நான் சொல்றது? நல்லா சொல்லுவீங்க. அடுத்த வருஷம்லாம் இல்லை, இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம இதே மாதிரி ஜோடியாக வரலாம். ஓகே? ஏப்பா 2 வருஷமா? 2 வருஷம்லாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுமா மேடம். நான் சொல்றது என்ன பாரு, நான் சொல்றது நடக்கா இல்லையான்னு பாரு. அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம கப்புள்ஸாக வந்து நிற்போம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. பாரு கோயிலே மணி அடிக்குது. நான் சொல்றதுதான் கரெக்டு. பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது மாதிரி நடக்குதா, நான் சொல்கிற மாதிரி நடக்குதான்னு நடக்கையில் பார்க்கலாம். சரி சீக்கிரம் வா சத்யா, நம்ம 2 பேரும் ஜோடியாக போய் கொடுக்கலாம். வரியா? நான் ரெடி தான்ப்பா. நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்கன்னா நான் ரெடி தான். எப்படி வரட்டுமா கூட? ஏய் என்ன கூட்டு போக மாட்டேன்னு தைரியத்திலே சொல்கிற? இல்லையே, கூட்டிகிட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் உரிமையோடி உன் கையை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? இந்த வருஷம் என்னால் முடியலமா தாயே, ஆளை விட்டுரு. சரி போங்க. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். சத்யா திருவிழா கடையில் தான் வாங்குறியா? இல்லை சந்தோஷ், நான் என்ன சின்ன பிள்ளையா வாங்குறதுக்கு? வேண்டாம்.
ஏதாவது வேணா வாங்கிக்கோ சத்யா. ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி தரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, நீங்கள் போங்க. சாமிக்கு வாங்கி வச்சுட்டு ரொம்ப நேரமாக நிற்கிங்க, தேடிட்டு இருப்பாங்க, போங்க. சரி சத்யா, ஃபோன் பண்ணு. நான் இங்கே தான் இருப்பேன் இன்னைக்கு ஃபுல்லாக. ஏதாவது வேணா ஃபோன் பண்ணு சரியா? நான் வாங்கி தரேன். வேணா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் எடுப்பேன் சரியா? போங்க இப்போ. சத்யா, உன்னை விட்டுட்டு போக மனசே இல்லை. நல்லா இருக்கு சத்யா இந்த சாரீ. நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது இந்த சாரீ கட்டிட்டு தான் என் கூட வரணும், ஓகேவா? கண்டிப்பாக. இதோடி சூப்பர் சாரி என்கிட்ட இருக்குங்க. இதுனா சாஃப்டாக இருக்குமா, வெயில் வெக்கையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதான் இதை கட்டிட்டு வந்தேன். கண்டிப்பாக. ஏன் உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கோ? ஆமாம் சத்யா, உனக்கு என்னமோ க்ரீன் கலர் தான் சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் திருவிழாக்கு க்ரீன் கலர் பட்டு தானே கட்டியிருந்தேன். சூப்பராக இருந்த இந்த க்ரீன்லேயும் செம்மையாக இருக்கு. ரொம்ப புகழாதீங்க போவாங்க. புகழிங்களா ஐஸ் வைக்கிங்களா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உண்மையாட்டு சத்யா, இந்த சேரில் சூப்பராக இருக்க. பூ வச்சிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். பூ வைக்கிறியா? பூ வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், பூ அங்கே இருந்துச்சு, நான் தான் வைக்காமல் வந்துட்டேன். வேணாங்க, நீங்கள் போங்க. பார்த்துட்டே இருந்தது போதுங்க, போங்க. ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிங்க? இது உங்கள் ஊர், யாராவது பார்த்தா உங்களுக்கு தான் பிரச்சனை சொல்லிட்டேன். இல்லை, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு சத்யா. போங்க சந்தோஷங்க. நீங்கள் போகிறீங்களா நான் போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே போகிறேன். என்ன சச்சி இன்னைக்கு காணும்? இங்கிட்ட தான் நிற்க சொன்னாங்க, எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே. என்ன யாழினி தனியா நிக்க? கூட உள்ளவர்களை காணும். இப்பவும் சோடியா தான் நிப்பா. இன்னைக்கு என்ன தனியா நிக்கிறா? என்ன அதுன்னு கேட்போம். என்ன யாழினி தனியா நிக்கிற மாதிரி இருக்கு? கூட உள்ளவர்கள் எங்க விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன? ஐயோ, இவர் என்ன எங்க வந்தாரு? ஏய் நின்னு பயந்து ஓடிடுறத. ஏன் யாழினி பயந்து ஓடுத? முன்னாடிலாம் நல்லா பேசுவ, இப்போ என்ன? இல்லைங்க, நீயும் சத்தி நின்னாக காணல, அதான். அவங்க இல்லாததும் நல்லதா போச்சு. அவங்க வருவாங்க. பொறு யாழினி, நின்று ஓடிடுறத. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. ஏன்ட்டியா என்ன பேச போறீங்க? எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. கோயில் யாராவது பார்த்தாங்கன்னா அது வேற வம்பு. யார் பார்த்தா என்ன யாழினி? ஏன் இன்னும் பயந்துட்டே இருக்கிற? நான் தானே என்ன இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். யார் என்ன சொன்னாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன் இதுக்கு ஏன் போட்டு பயந்துட்டு இருக்க? நில்லு, உன்கிட்ட பேசியே ஆகணும். இந்த சாரியில் சூப்பராக இருக்க. முன்னாடி மாரி இல்லை, இப்போ நீ ரொம்பவே அழகாயிட்ட. ஏன் அப்போ என்ன முன்னாடி என்ன அழகா எல்லாமே இருந்தேன்? பாருடா கோபத்தை. உனக்கும் பேச தெரியுமா? உனக்கும் கோபம் வரும் போல இருக்கு. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? உங்களுக்கு தான் கோவம் வருமா? எங்களுக்கெல்லாம் கோவம் வராதா என்ன? யாழினி, என் செல்ல யாழு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு இப்போ இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்பவே பிடிக்கும். அது சின்ன பிள்ளைலம்மா. இப்போ என்ன பிடிக்குமா பிடிக்காதா? அதை சொல்லு. உன்ட எதுவுமே பேசிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன். சந்தர்ப்பம் அமையல. பெரியவங்களா முடிவு பண்ணிட்டாங்களா? சரி, உன்ட்ட பேச இன்னைக்கு தான் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. அதானே பார்த்தேன். வீட்டில் ஏதோ சொல்லிதான் நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்குவேன்னு நினச்சேன். ஏன்னா நீ எனக்கு பொண்ணு பார்க்க வரும்போது உம்முன்னு இருந்தியா, அதான். இப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. என்ன யாழினி, ஏதோ வாங்கி தரட்டுமா? இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். சரி, நம்ம கல்யாணம் கழிஞ்சு எங்கே போகலாம் நீயே சொல்லு. இப்போமே யோசிச்சா தானே பிளான் கரெக்டாக வரும். இப்படி தானே? எங்கே போகலாம் ஹனிமூனு? என்னங்க இதெல்லாம் ஏன்ட போட்டு கேட்டுட்டு? நான் போறேன், போங்க. யாழினி நின்று, சும்மா தான் பேசினேன். நின்று யாழினி. போங்க, நான் போறேன். நீங்க எதையாவது கேட்டுட்டு இருக்கீங்க, போங்க. யாழினி, நாளைக்கு நைட்டு ஃபோன் பண்ணுவேன். நீ தான் எடுத்து பேசணும். இதுக்கு பதில் நீ சொல்லியே ஆகணும். எதிர்பார்த்துட்டு இருப்பேன். போங்க, ஃபோன்லாம் பண்ணாதீங்க. நான் நாளைக்கு ஃபோன் பண்ணுவேன். எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆளாதே இருக்கீங்க. சரியான ஊம குசும்பன் தான், போங்க. படபடன்னு பேசுறவங்கள கூட நம்பிடலாம், இந்த அமைதியே இருக்கிறவங்கள நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இருக்கீங்க நீங்களும்.
போங்க. ஏன் யாழினி உன்ட தானே கேட்க முடியும், ஏன் நான் கேட்டது தப்பா? போங்க, நான் போறேன். என்னடா இது எங்கேயுமே காணலேன்னு பார்த்துட்டு இருந்தா இங்கே நிற்கிறீங்க ரெண்டு பேரும். உங்களை என்னமோ நினச்சேன், ரெண்டு பேரும் பெரிய ஆளாக தான் இருக்கீங்க. ரொமான்ஸாக நடக்குது. நீ வேற ஏன் சத்தி? ஆமாம் நிகி எங்க? அந்த ஆள் பேச்ச மாத்தாதக்கா நீ. நிகி வருவா. இங்கே என்ன நடக்குது அத்தான்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் கோயிலில் ரெண்டு பேரும்? வாம்மா குழந்தையா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் பண்ணலம்மா அக்காவை. அவ பேசினாலே ஓடுதா 10 தெரு தாண்டி எங்கிட்டு போட்டு உங்க அக்காவை வச்சு நான் குடும்பங்களுக்கு. நீங்களும் பெரிய ஆளாக தான் இருக்கீங்க, நல்லா தான் பேச மாத்துறீங்க. உங்க தான் ரெண்டு பேர் இன்னும் அழகாக பேசிக்கிட்டு என்னை பார்த்த உடனே ஓடுறீங்க, அப்படி தானே? நான் ஒன்றும் நினைக்க மாட்டேப்பா, நீங்கள் பேசிக்கோங்க. அட நீ வேற, உண்மையதான் சொல்லுதேன் சத்யா. பேசினேன், 2 வார்த்தை தான் பேசினேன். அதுக்கடையில கிளக்காம பார்த்து உங்க அக்கா ஓடுதா. அப்படியாக்கா? அத்தான் சொல்கிறது உண்மை என்ன? பேசுக்கா, பேச வேண்டியது தானே. இதை விட நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையுமா என்ன? அத சொல்லு முதல்ல. இதை விட சந்தர்ப்பம் கிடைக்குமா என்ன? நானே அவள்கிட்ட பேசி ரொம்ப வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா இன்னைக்குதான் சான்ஸ் கிடைச்சிருக்கேன்னு பேசலான்னு பார்த்தா பேசுறதுக்குள்ள ஓடுறா ஓட்டம். இல்லை சத்தி, அவங்க என்னெல்லாமோ கேட்காக, அதுக்கெல்லாம் ஏன்ட்ட பதில் இல்லைப்பா. அக்கா இது பப்ளிக் பிளேஸில் அக்கா அப்படி தான் பிஹேவ் பண்ணுவா. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு இங்கே தானே இருக்கிறோம். நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள், அக்காவை நான் பேச வைக்கிறேன். என்னமோ பார்த்து ஏதாவது செஞ்சு விடு சத்தி. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. அக்காவே உங்கள்கிட்ட நாளைக்கு நல்ல விதமாக பேசுவா, அதுக்கு நான் கேரண்டி. சரி சரி, ஏதோ நல்லது நடந்தா சரிதான். அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து நினைக்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்.